ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யம்மி தி ரைட். இன்றைக்கி பேக்கரியில் பண்ணுற மாதிரி கோகனட் பன் வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு அரை கப் மிதமான சூட்டில் இருக்க பால் ஊற்றிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணி லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். அதையும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ அதில் 2 கப் மைதா போடுறேன். 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவெல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மாவு கொஞ்சம் கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம அதை ஒர்க் பிளேஸில் மாற்றி நல்லா பிசைஞ்சு விடணும். இழுத்து பிசையணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் திருப்பியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பி பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசையணும். இப்போ மாவை நல்லா டக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்து உள்ளே வச்சிடுறேன். இப்போ அந்த மாவு மேலேயும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு ஈரமான துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு க்ரஷ் பண்ணி வச்ச நட்ஸு, பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இப்போ அதில் 3/4 கப் தேங்காய் போட்டுக்கிறேன். இப்போ அது தனியாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். ஏன்னா கிட்ஸுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி போடுறேன். 1 ஸ்பூன் பவுடர் சுகர் போடுறேன், அரைச்ச சர்க்கரை. இப்போ மாவு 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா புஃப்னு வந்திருக்கு. இப்போ அது திருப்பியும் ஒர்க் பிளேஸில் மாற்றி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். அந்த மாவை இப்போ நான் 2 போர்ஷனாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதுலேயும் நல்லா எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ அதை ஒரு போர்ஷன் மாவு எடுத்து நல்லா அந்த பிளேட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே ஸ்டஃபிங் போடுறேன். ஃபுல்லாக ஸ்டஃபிங் போட்டு இன்னொரு போர்ஷனை சப்பாத்தி பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை எடுத்து அது மேலே க்ளோஸ் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்க மாவு மேலே இதை போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக சீல் பண்ணுறேன். சீல் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த ஈர துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுட்டு வார்மான பிளேஸில் 1/2 hour கழிச்சு பார்த்திங்கன்னா திருப்பியும் அது நல்லா உப்பி இருக்கும். இப்போது ஒரு கொஞ்சமாக பால் எடுத்து அதை நல்லா ப்ரஷ் பண்ணுறேன் அது மேலே. அப்போ தான் அந்த ப்ரௌனிஷ் கலர்லாம் வரும் நமக்கு. இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணிவிட்டு அதில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சூடு பண்ணுறேன். சூடு பண்ண பின்னாடி இந்த ட்ரே எடுத்து அதில் வைக்கிறோம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே வைக்கணும். நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ அதை வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சமாக பட்டர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அப்போ தான் அது சாஃப்ட்னஸ் கொடுக்கும், இல்லைனா ரஃப் ஆகிடும் மேலே. இப்போ திருப்பியும் ஈர துணி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ அதை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தால் பேக்கரியில் பண்ணுற மாதிரி கோகனட் பன் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும் பிடிக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.